ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய 30 டேஸ் வாக்கிங் சேலஞ்சில் 5வது நாள். நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானதுனால 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறக்கே 10 o'clock ஆகிடுச்சு. நம்ம வாக்கிங் போகிறது வந்துட்டு ஒரு HAL பார்க்கில் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது சுரந்தன் தாஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் இருக்கிற HAL பார்க், அது வாக்கிங்காக பண்ண ட்ராக் மாதிரி. அது அங்கே ஆக்சுவலி 10 o'clock தான் டைமா. 10 o'clock நம்ம முடிச்சுட்டு வெளியே வந்துடணுமா. நாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதே 9:10ங்கிறதுனால முடிக்கிறதுக்குள்ளே ஆல்ரெடி 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீடியோ பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் வெளியே வரணும் சொல்லிட்டாங்க. சரி அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம், ஏன்னா வீட்டில் சாமான் வேறு வாங்கிட்டு வரது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறமா வர வழியிலே அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வீட்டில் சரி நம்ம வீடியோ தான் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே, பார்க்குறதே 10 பேர் தான் 5 பேர் தான், அட்லீஸ்ட் வீட்டில் இருந்தால் அது பண்ணிடலாம் சொல்லிட்டு வீட்லேயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நம்ம அந்த ஃபிட் ஆப்பில் நம்ம டெய்லி ட்ராக் பண்ணுவோம் இல்லைங்களா, எவ்வளோ கிலோமீட்டர் வாக் பண்ணுறோம் சொல்லிட்டு அது இன்றைக்கி ஒரு ட்ராக் பண்ணியிருக்கோம். அதை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிடுறோம். அது ஸ்டார்டிங்லேருந்தே ஆட் பண்ணிடுறேன். கடைசியில் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன், கிளிப்பே ஆட் பண்ணிடுறேன். இன்றைக்கி நம்மளுக்கு அதிகமாக எந்த லர்னிங் இல்லை, ஆனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸ்டார்டிங் 4 டேஸ் நம்ம வாக் பண்ணதை விட இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக தான் வாக் பண்ணுறோம். அவ்வளோவா ரொம்ப டயர்டும் ஆகலை. இன்னொன்று நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம நடக்கும்போது நம்ம வாயை திறந்து தானாக வாயில் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு. அது நான் செக் பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கு த்ரோட்டில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது நோஸில் ப்ரீதிங் பர்ஃபெக்டாக ஆகாது. அந்த மாதிரி டைம் இருக்கும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாயை ஓப்பன் பண்ணி வச்சிரும் ப்ரீதிங் சப்போர்ட்காக. அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா, நம்ம இன்றைக்கி நடக்கும்போது எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருந்தோம், கரெக்டாக தான் இருந்தோம். இன்னொன்று என்னென்னா, மியூசிக் எதுவும் போட்டதில்லை, அப்படியே வாக் பண்ணுறதுனால நான் மைண்டு நிறைய விஷயத்தையும் யோசிக்கும். மைண்டு எல்லா விஷயத்தையும் யோசித்து எல்லாமே பண்ணும். ஆனால் கடைசியில் வந்துட்டு வாக் முடியும் போது ஆல்மோஸ்ட் ஆல் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக சர்டன் ஆயிரும். அதனால தான் நான் மியூசிக் போட்டு நடக்கிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் மியூசிக் எதுவும் இல்லாமல் என்னோடய மைண்ட்லேயே திங்கிங்லேயே நடப்பேன். வாக்கிங்கு ஒரு மாதிரி மெடிடேஷன் மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. தேங்க்யூ. நான் ஆக்சுவலி இன்றைக்கி பார்க்கலே இந்த டெய்லி போடுவேன். இன்றைக்கி நாங்கள் அங்கேருந்து போட முடியல. ஆனால் அந்த போயிட்டு வந்ததுக்கான அந்த டாக்குமெண்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போமோ கூகுள் ஃபிட் ஆப்பில் அதை நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி 10:23 ஆகிடுச்சு இன்றைக்கி. அதனால தான் அங்கே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. தேங்க்யூ. அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. என்னோட வீடியோட கமெண்ட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.